வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விடல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்னில சாப்டர் 2 கிளாசிக்கல் ஜெனடிக்ஸில் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் வித் ஆன்சரோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வேணும்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து லிங்க் இருக்குது. இப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அந்த ரெடியூஸ்டு சிலபஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எது பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து படிக்கணும் அதுக்கான கொஸ்டின் வித் ஆன்சர் பார்த்தோம். இப்போ நம்ம சாப்டர் 2ல கிளாசிக்கல் ஜெனடிக்ஸில் என்னென்ன கொஸ்டின் வந்து படிக்கணும். இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 2ல புக் பேக்கில் நம்ம என்னென்ன கொஸ்டின் வந்து படிக்கக்கூடாதுன்னா 23, 24, 25, 26, 29, 32, 37. ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து படிக்க தேவையில்ல. அதாவது இந்த கல்வியாண்டில் 2021-22 குறைக்கப்பட்ட பாடத்தின் அடிப்படையில் இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் புக் பேக்கில் வந்து படிக்க தேவையில்ல. என்னென்ன கொஸ்டின் வந்து நம்ம புக் பேக்கில் வந்து படிக்கணும்னா ஃபஸ்ட்டு டிஃபைன் ஜெனடிக்ஸ்னா மரபியலை வரையறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி எழுதணும்னா எக்ஸாமில் ஜெனடிக் இஸ் த பிரான்ச் ஆஃப் பயாலஜி வித் டீல்ஸ் வித் த மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப். ஸோ இந்த பாயிண்ட் வந்து முக்கியம். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங். ஸோ அப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்க மெயினாக எந்த பாயிண்ட்டை வந்து பார்ப்பாங்கன்னா ஜெனடிக் அப்படிங்கிறது ஒரு பயாலஜி பிரிவை சார்ந்தது. இதோட மெயின் டெஃபினிஷன் வந்து மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் வந்து கீ பாயிண்ட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் என்ன படிக்கணும்னா எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டாமினன்ஸ் இன் மோனோஹைப்ரிட் கிராஸ். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட்டட் கொஸ்டின் நிறைய பேர் சொல்கிறாங்க. நமக்கு சிலபஸில் மோனோஹைப்ரிட் கிராஸ் இருக்குது. இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி வந்து டெஃபினேஷன் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஏ டிசிமிலர் ஃபேக்டர்ஸ் ஒன் இஸ் டாமினன்ட் அண்ட் அனதர் இஸ் ரிசசிவ். டாமினன்ட்டுங்கிறது எப்படி நம்ம சொல்லுவோம் ஓங்கு பண்பு, ரிசசிவ்ங்கிறது ஒடுங்கு பண்பு. திஸ் லா எக்ஸ்பிளைன் இன் த மென்டல் மோனோஹைப்ரிட் கிராஸ் பேரண்டல் ஜெனரேஷன் டால் ட்ராஃப். டாலுங்கிறது ஒரு நெட்டை தாவரம், ட்ராஃபுங்கிறது ஒரு குட்டை தாவரம். டாலை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா கேபிட்டல் டி, ட்ராஃப் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஸ்மால் டி. ஸோ ரெண்டுமே கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோசைக்கஸ் டால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதல் தலைமுறையில் F1 ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலப்புத்தன்மை கொண்ட ஒரு நெட்டை தாவரம் வந்து கிடைத்துள்ளது. அதே மாதிரி F2 ஜென்ரேஷனில் F1ல கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறோம், டிடி இன்டூ டிடின்னு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணும்போது கேபிட்டல் டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோசைக்கஸ் டால். அதே மாதிரி கேபிட்டல் டி ஸ்மால் டி ஹெட்டிரோசைக்கஸ் டால், கேபிட்டல் டி ஸ்மால் டி ஹெட்டிரோசைக்கஸ் டால். அதே மாதிரி ஸ்மால் டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோசைக்கஸ் ட்ராஃப். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ரேஷியோ கிடைக்கும். இப்போ பீனோடைபிக் ரேஷியோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3:1 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஜீனோடைபிக் ரேஷியோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1:2:1 இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது அடுத்த மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கும் கோடாமினன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எழுதிக்கணும் த ப்ரிவென்ஷன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன் ஜீன் இஸ் அனதர் அலிலிக் ஜீன்ஸ். இதை தான் நம்ம எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சில டெஃபினிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்க லெட்டரை வந்து நீங்கள் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஃப்ரூட் எல்லோ ஃப்ரூட்னு வந்து இது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கில் வந்து கேட்பாங்க டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ரூட் எல்லோ ஃப்ரூட். ஒயிட் ஃப்ரூட்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன மரபணு இருக்கும், எல்லோ ஃப்ரூட்னா வந்து என்ன மரபணு இருக்கும். அதே மாதிரி அந்த செக்கர் போர்டு வந்து போடுற மாதிரி இருக்கும். செக்கர் போர்டு போட்டுட்டு பீனோடைபிக் எவ்வளோ, அதே மாதிரி பீனோடைபிக் ரேஷியோ எவ்வளோ 12:3:1 இந்த மாதிரி வந்து நம்ம எழுதிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து எழுதிக்கணும். அதே மாதிரி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கோடாமினன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் நமக்கு தெரியும் ஒன் அல்லீல்ஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்லி டாமினன்ட் அனதர் அல்லீல்ஸ் ஷோ த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். கோடாமினன்ட்ங்கிறது 2 alleles ஆர் எக்ஸ்பிரஸ்டு இன் த ஹெட்டிரோசைக்கஸ் இண்டிவிஜுவல்ஸ் நவுன் அஸ் கோடாமினன்ட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock பிளான்ட் மெராபிலிஸ் செலபா. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேமிலியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸ் வேரியேஷன் டிஸ்கன்டினியூ வேரியேஷன். இது புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலாபரேட்டாக இருக்கும். அவங்க எக்ஸாமினேஷனில் கேட்குறதே வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்தி எழுதுக அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. திஸ் வேரியேஷன் ஆர் ஜெனட்டிக்கலி டிட்டர்மினட் பை த இன்ஹெரிட்டன்ஸ் ஃபேக்டர்ஸ். திஸ் வேரியேஷன் மே பி டியூ டு த
கம்பெனி த எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்வரான்மெண்டல் அண்ட் ஜெனடிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. த பினோடைபிக் எக்ஸ்பிரஷன் இஸ் unaffected by the environmental condition. Inheritance of phenotypic is determined by the combined effect of environmental factors. This is also called quantitative inheritance. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் லென்த் ஆஃப் பேர்மிலியா பிளான்ட்டோடைய ஹைட்டு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹைட்டு ஸ்கின் கலர்னு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். டைரக்ஷன் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டபிளாக இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரிடிக்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் அழகாக நீங்கள் நீட்டாக எழுதி ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. தி டூ நாட் டிஸ்டர்ப் த ஜெனட்டிக் சிஸ்டம். லாஸ்ட் கொஸ்டின் 6th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் வித் ஆன் எக்ஸாம்பிள் ஃபார் த சிங்கிள் ஜீன் அஃபெக்டட் இன் மல்டிபிள் ட்ரேட்ஸ் அலில்ஸ் பினோடைபிக் ஆர்கானிசம். இதை 2 மார்க்கில் வந்து கேட்பாங்க. வாட் இஸ் பீலியோட்ரோபி அப்படின்னு கேட்டால் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்கிள் ஜீன் அஃபெக்டட் இன் மல்டிபிள் ட்ரேட்ஸ் கால்டு பீலியோட்ரோபி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ பீலியோட்ரோப்பியில் என்னென்ன பாயிண்ட் வந்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் பாரம்பரிய மரபியல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதில் நம்ம என்னென்ன கொஸ்டின் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபைன் ஜெனட்டிக்ஸ் மரபியல் வரையறு அந்த கொஸ்டின் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த லாவ் ஆஃப் டாமினன்ஸ் மோனோஹைப்ரிட் கிராஸ் இது வந்து படிக்கணும். சரிங்களா, இம்பார்ட்டன்ட் ஒரு பண்பு கலப்பு. நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் டைட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பேரண்ட்டோட ஜெனரேஷன் எழுதி ஒயிட் ஃப்ரூட்டோடைய மரபணு எப்படி இருக்குது, எல்லோ ஃப்ரூட்டோடைய மரபணு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எழுதிட்டு கிராஸ் பண்ணுவோம். கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கேமிடை வந்து F1 ஜென்ரேஷனில் என்ன கிடைக்குதோ F2 ஜென்ரேஷனில் வந்து மல்டிப்ளை பண்ணி செக்வர் போர்டு வந்து போடுவோம். ஸோ போடும்போது நமக்கு ரேஷியோ 12:3:1 1 மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸோட ரேஷியோ எவ்வளோனா இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன படிக்கணும்னா டிஃபரெண்ட் டைட் கண்டினியூஸ் வேரியேஷன் வித் த டிஸ்கண்டினியூ வேரியேஷன். இது வந்து ஒரு 5 மார்க்கு. வேறுபாடு கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க, இதை நம்ம படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் ஹவு சிங்கிள் ஜீன்ஸ் அஃபெக்டட் இன் மல்டிபிள் ட்ரேட்ஸ் அண்ட் அல்லீல்ஸ் த பினோடைப் ஆஃப் ஆர்கானிசம். ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் நமக்கு வந்து என்னென்ன 5 மார்க் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் இது ஒரு 5 மார்க் புக் பேக்கில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வேரியேஷன் டிஸ்கண்டினியூ வேரியேஷன் இது ஒரு 5 மார்க்கு. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீலியோட்ரோபி. இந்த 3 மார்க்கும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட PDF லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. மறக்காத ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.